ஹாய் நண்பர்களே, மறக்காம அந்த பக்கத்துல இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தையும் மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும். வீடியோ திறந்து பாருங்க. வீட்டுக்கு போ ரஸ்கல்லுக்கு முட்டுக்கிலாச்சு கழுத்து வாங்குறேன். உன் பொண்ணா வாய மூடிக்கிட்டு போயிரு. சின்ன பிள்ளை இப்படி போட்டு அடிப்ப. ஆடு நனிதுன்னு ஓனாய் கவலைப்பட்டுச்சான். உனக்கு வட்டி முதலமா வச்சிருக்க, உனக்கு தனியா வச்சிருக்க. பச்சை பிள்ளை அவ ஏன் பிள்ளை, நீ எப்படி அடிக்கலாம்? அவ என் பொண்டாட்டி. ஓடிரு, கையில எனக்கு பூச்சி வச்சு வாங்கிடுவேன். அச்சப்பா போ போடு. இன்னைக்கு வீட்டுக்கு வந்துக்க. நீ தெருவில் அடையாள போ பண்ணுவேன். வட்டி முதல்ல உனக்கு நான் திருப்பி கொடுப்பேன். போடா போ. உன்கிட்ட இருந்து அவளை எப்படி என்கிட்ட கூட்டு வரணும்னு எனக்கு தெரியும். எங்கவன் மிரட்டிட்டு போற? நீ எப்படி இவ கூட சந்தோஷமா வாழ்றேன்னு நானும் பாக்குறேன்டா. ஓ, இவ கூட வாழ்ந்து புள்ள குட்டி எல்லாம் பெத்து சந்தோஷமா வாழ்ந்ததானு கனவு கண்டுட்டு இருக்க. அது இந்த ரூபி இருக்கிற வரைக்கும் நடக்காது. இன்னைக்கு அவளை தொட்டிருக்கல்ல பாரு, உன்கிட்ட நீ எப்படி பிரிச்சு கூட்டு வரேன்னு மட்டும் பாரு. டேய், நீ எனக்கு வழி போட்டு கொடுத்துருக்க, என்ன வேலை பண்றேன்னு மட்டும் பாரு. ஐயோ எல்லாரும் ஓடியாங்களே, ஓடியாங்களே, என் பிள்ளைய போட்டு அடிக்காத. ஐயோ எல்லாரும் ஓடியாங்க, என் பிள்ளைய போட்டு அடிக்காத. இதுக்கா என் பிள்ளைய பாராட்டி சீராட்டி வளர்த்த அவ்வா, என் பிள்ளைய போட்டு அடிச்சு கொள்ளுதானே, என் பிள்ளைய போட்டு அடிச்சு கொள்ளுதானே. பாவி பையன் என் பிள்ளைய அடிச்சு கொள்ளுதானே. யாராச்சும் வாங்கல. வீட்டுக்கு போய் பெண்ணுக்கு, உனக்கு வீட்டுல போய் தான் இருக்கு. முதுகு தள்ளி பிஞ்சிடும். போ. சொல்லாம போ. இன்னைக்கு நீ என்கிட்ட என்ன அடி வாங்க போற மட்டும் பாத்துக்கிட்டே இரு. வீட்டுக்கு போ. இதெல்லாம் உனக்கு இன்னைக்கு இருக்குதே. ராஜா, பொம்பளை புள்ளி அடிச்சா கூட்டிட்டு போவ ரோட்ல போகக்கூட இடத்துக்கு காலு போச்சுனா காலு நச்சுதானே படணும். உங்க அத்தை எத்தனை வந்து சொல்லிட்டு போனாவ, இந்த இடத்த விட்டு ஓடிடாத, இங்க நீ தான் விளையாடணும்னு என்கிட்ட 10 நேரம் சொல்லிட்டு போயிருக்கா. அதுக்குள்ள கண்ணாச்சிட்டு போயிருக்காளே. அவன் வேலைக்கு போயிட்டு வந்து நேரம் 100 நேரம் அந்த தெருக்கு மட்டும் வந்திருப்பான். அங்க எங்க அந்த பையன் அலைஞ்சிட்டு வந்திருக்கான். நீ எங்க போய் உட்கார்ந்திருக்கா? அடி, நான் வீட்டுல போய் அடி கொடு. தெருல அடிக்காத. நீ வீட்டுக்கு வா. நீ சரி சரி அடிக்காத. இது மாதிரி போக மாட்டான். போப்பா, இன்னொரு பண்ணாத போ. ஐயா சின்ன பிள்ளை, அடிக்காம கூட்டு போ. வீட்டுக்கு போ. மொட்டு போட்டு நிக்கிற சொல்லிட்டேன். போ. ஏய்ஸே, எங்கடி போன? இல்ல புள்ளை அடிச்சால கூட்டிட்டு வர. இல்ல புள்ளை அடிச்சா கூட்டிட்டு வர. பெண்ணே, அவ எங்க போனான்னு கேளுங்க. இல்ல அவ எங்க தான் போனானே? இல்ல அடிச்சால கூட்டிட்டு வர நீ பிள்ளைய. இன்னைக்கு அவ வீட்டுக்குள்ள வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் உனக்கு இன்னைக்கு இருக்கு. புள்ள மேல கைய வச்சா கொன்னுதான் பாத்துக்க. நீ வாமா. இன்னொன்னு தெரியல தானே நீ அடிச்சனே. நீ எங்க போன? அடிச்சு கூட்டு வந்திருக்கான் பாரு. வா வீட்டுக்குள்ள வா. போய் மொட்டு போடணும். கொல்லுவான் கொல்லுவான் ஆளை பாத்துக்கிட்டு. நீ வாமா உள்ள வா. உள்ள போ, நான் வரேன். எங்க போயிருக்கா பாரு. இல்ல புள்ளைய அடிச்சால கூட்டு வர. அவ எங்க போனா தெரியுமா? இல்ல அதுக்காக வயசுக்கு வந்த புள்ளைய ரோட்ல அடிச்சால கூட்டு வந்த. என்ன என்ன பண்ண சொல்ல? அவ எங்க வந்தா தெரியுமா? சரியில்ல, சத்தம் மட்டும் கூட்ட வேண்டியது இல்ல. இவளுக்கு சத்தம் மட்டும் வர மண்டல யாராது புடிச்சு வந்து கொடுத்தாதான் மண்டல யாரும். இல்ல கால் கையெல்லாம் அடிச்சு வச்சிருக்க பிள்ளைக்கு. நீ பேருக்கு ஈஸியா அப்படி அடிச்சு வச்சிருக்க. இல்ல அவ எங்க வந்தா தெரியுமா? சரி இப்ப என்ன அதுக்காக இப்படி அடிச்சு கூட்ட நீ? இல்ல அது பச்சை பிள்ளைல இது இவா தெரிஞ்ச பசங்க மட்டும் தூக்கிட்டு வந்திருக்க. அருண் பாண்டி வீட்டுல இருந்து வாரா. அருண் பாண்டி வீட்டுல இருந்தா இல்ல நமக்கு தானே அவன் போக. இவளுக்கு என்ன தெரியும்? நாம தான் சொல்லி கொடுத்துருக்கணும். அவளுக்கு என்ன தெரியும்? அவ பிள்ளையோட போனா அதனால போயிருக்கா. புள்ளை எல்லாம் சேர்ந்து போயிருக்கனே, அந்த அசையில போயிட்டா. அந்த அழகி பிள்ளைக்காக தான் போயிருக்கா. தெரிஞ்சுதான் போகல. காலு கையில அடிச்சு வச்சிருக்க. நீ போலீஸ்காரங்க மறந்துட்டியா? இப்ப பாரு, நாம அடிக்க சாதாரணமா தெரியும்.
நம்ம போலீஸ் ட்ரைனிங் எடுத்தோமே எப்படி அடிக்கணும்னு பார்த்து அடிப்போம். ஒரு அடி அடிச்சாலும் போச்சு. பாவனே இந்தா அப்படியே படுத்திருக்கா. என்னடா பாவமா இருக்கு. அது குழந்தை மாதிரிடாது. நீ அடிச்சோடனே ஓன அழுதுகிட்டே வருது ரோட்டு வழியா. போ இதுக்கு வந்து பார்த்து அழு போ. ஆளை பாரு டூட்டிக்கு வரையா அப்படி. நாளைக்கு வரேன். சரி நான் டூட்டிக்கு கிளம்பிட்டேன். உங்க அக்கா பத்தி போடு. போ அம்மா கிட்ட தான் இருக்கா. இல்ல புரியலையம்மா கரெக்டா 9:30 பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வர போய் கூட்டு வந்துரு. சரிண்ணே 8 மணிக்கெல்லாம் போயிரு. காத்து இருந்துட்டாலும் பரவாயில்ல இருந்து போட்டுட்டு வா. என் வண்டி எடுத்துட்டு போ. சரிண்ணே. போலீஸ்கார யாராவது இதுக்கு நிக்கன்னு கேட்டா எங்க அண்ணன் தான் சொன்னான்னு சொல்லிடு. சரிண்ணே. மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சுட்டேன். மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சுட்டேன். ஐயோ 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 அந்த கையால அடிச்சுட்டானு. ஐயோ அடிச்சுட்டானு அடிச்சுட்டேனே. மாடு மாதிரி அடிச்சுட்டேனே. ஐயோ எடி தங்கம் அடியே வைரம் சாரிடி. ஐயோ புள்ளி அடிச்சுட்டேனே 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 அடிச்சுட்டேனே. மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சுட்டேனே. ஐயோ அடிச்சுட்டேனே பாவினா. நான் பாவி பச்சை மண்ணு அடிச்சுட்டேனே. அம்மா மென்மையானவளை அடிச்சுட்டேனே. பச்சை தோலை மாடு மாதிரி அடிச்சுட்டேனே. எப்படிலாம் துடிச்சாலும் ஒரு முள்ளு குத்துனாலே தாங்கிக்க மாட்டேன்னு இப்படி அடிச்சுட்டேனே. மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சுட்டேனே. ஐயோ 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 ரொம்ப வலிச்சிருக்குமோ ரொம்ப வலிச்சிருக்குமோ. ஐயோ வழியில அவனுக்கு ஏதாவது ஆயிட்டு நான் அடிச்சதுனால அவனுக்கு ஏதாவது ஆயிருக்காவோ. அம்மா அம்மா முடியலையே ரொம்ப அடிச்சுட்டேன்னு. இல்ல நான் அவளை போய் பார்க்க போறேன். தங்கத்தை அடிச்சுட்டேனே. என் உசுறு அடிச்சுட்டேனே. என் உசுறு அவளுக்கு வலிச்சிருக்கும்ல. எப்படிதான் வலிச்சிருக்கும். என்ன எதை கொண்டு அடிக்கணும் தெரியல. பாம்போல தூங்குறாள. அவளை அடியும் வாங்கிட்டு தூங்குறாள. அடிச்சுட்டேன்னு. இனிமேல் என் வாழ்க்கையில நான் தொட்ட மாட்டேன். இனிமேல் ஒரு நாள் கூட நாளை தொட்ட மாட்டேன். இன்னைக்கு செஞ்ச தப்ப நான் வாழ்க்கையில ஒரு நாள் செஞ்சிடக்கூடாது. போல அவளை அடியும் வாங்கிட்டு தூங்குறாள. ஒரு வார்த்தை கூட அந்த பிள்ளைய ஏத்து பேசலையே. ஏன் அடிக்கிறேன்னு கூட அவ கேட்கலையே. என்னை பார்த்து ஒரு முறை கூட முறைக்கலையே. பாம்போல குழந்தை மாதிரி அழுதுட்டு வந்தால. அப்ப மாதிரி இந்த மரமண்டைக்கு புரிய வேண்டாம். இந்த காலத்துல எந்த பொண்ணு அப்படி இருப்பா. அடிக்க அதையும் வாங்கிக்கிட்டு வருது. முறைச்சு கூட பார்க்கலையே. ஏன் அடிக்கணும் கேட்கலையே. இவ்வளவு வலிச்சிருக்கும். இல்ல நீ எவ்வளவு நேரம் எடுத்துட்டு இருக்க போற. இல்ல மணி நான் தூங்கலையா. நான் எங்க அழுத அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல அழலாம். ஒரு மனுஷன் இவ்வளவு நேரமால உட்காந்து அழுவான். இல்ல தூங்கிட்டா ஒண்ணு இல்ல. அதான் அவளை அடிச்சா உனக்கு தாங்க முடியாது. அப்புறம் எதுக்கு எப்படி அடிக்கணும். அடிச்சது கூட விடல. நான் அடிக்கும் போது ஒரு வார்த்தை கூட ஏன் அடிக்கணும் அவ கேட்கவே இல்லைன்னு. அவ குழந்தைடா. பாம்போது அழுதுகிட்டு வந்தானே. அப்ப மாதிரி இந்த மரமண்டைக்கு புரியலையே. என்னால தாங்க முடியல. இல்ல அடி அந்த அளவுக்கு படல. பாவடையில் தான் பட்டிருக்கு. நான் பார்த்தேன் ஒரு அடி இல்ல. அப்படினால அம்மா உத்தரவு கொடுத்து தூங்க வச்சுட்டா. அவ பாட்டுல தூங்கிட்டா. ஒண்ணு இல்ல விடு. அது எப்படின்னு அடிச்சு அடி தரல. அடி வாங்கினது தானே. எப்படிலாம் உனக்கு வலிச்சிருக்கும். எப்படிலாம் வழியில துடிச்சிருப்போம். அட போவே இப்படி உட்காந்து ஆம்பளை அழுதுட்டு இருக்க. போன ஆம்பளை என்ன ஆம்பளை. அடி வாங்கிட்டு ஒரு வார்த்தை கூட ஏத்து கேட்க மாட்டா பாரு. அவ பொம்பளை. அடிக்கிறவன்லாம் ஆம்பளை இல்லைன்னு. அடிய வாங்கிட்டு ஒரு வார்த்தை கூட என்னை எழுத்து கேட்கல. முறைச்சும் பார்க்கல. அவளை காதல்ன. அவளுக்கு என் மேல அவளை காதல்ன. போடா அடிச்சுக்க. உனக்கு எல்லா உரிமையும் இருக்குங்கிற மாதிரி சொல்லாம சொல்லிட்டானே. அவளுக்கு இருக்கிறது கூட எனக்கு இல்லாம போச்ச. சத்தம் போட்டிருக்கலாம். அங்க ஏன் போனேன்னு கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு அடிச்சுட்டேன.
அடிச்சுட்டேனே. டேய் ஒண்ணு இல்ல, எல்லாரும் நிம்மதி தூங்குறாங்க. நீ போய் தூங்கு போ. நீ சாப்பிட்டுருக்க மாட்டல்ல? எப்படி சாப்பிட்டுருப்ப? இப்படி உட்காந்து இருக்கிய? தூங்குன என்ன? எல்லாம் தூங்கிட்டாங்க, போ தூங்கு. இல்லடா, எனக்கு தூக்கம் வரல. கல்ல டூட்டிக்கு போனானே, தூங்கு. டேய் ஒண்ணு இல்லடா, புள்ள தூங்கிட்டா. வழியில தூங்குனானே. ஐயோ, இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஏன்னா அவளே எல்லாத்தையும் மறந்து தானே தூங்கிட்டு இருக்கா. நீ இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்காத, உன் உடம்பு என்னத்துக்காவும்? போனா வச்ச புள்ளன்னு கூட பக்கமா அடிச்சுட்டேன். எப்படிலாம் அழுத தெரியுமாடா? அடப்பாரு, இப்படியோட காதலிக்க? நீ ஏதோ காதலிக்கன்னு தெரியும். இந்த அளவுக்கு காதலிக்கன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரிஞ்சிருக்கு. அதானே பச்சை புள்ள காதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. சரிடா, போய் தூங்கு போ. இல்லண்ணா, நீங்க தூங்குங்க, நான் தூங்குறேன். அப்ப அழமாட்டியா? இல்லண்ணா, நான் அழலண்ணே. சரிடா, எனக்கு காலைல 3 மணிக்கே டூட்டி போட்டிருக்காங்க. நான் தூங்குறேன். தூங்குண்ணா. டே ஒண்ணு பண்ணு, நாளைக்கு என்ன எங்கேயா கூட்டு போயிட்டு வாங்க. அடிச்சதுக்கு லஞ்சமான வாவுண்ண, அது ஏமாத்தின மாதிரி ஆயிரும். இல்லடா, அவ்வளவு சின்ன பிள்ளை ஆசைப்படுவாள்ல, சினிமாக்கு எங்கேயாவது கூட்டு போயிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, வழிய மறக்குது தானே, அப்படி எங்கேயா கூட்டு போயிட்டு வா. சரி, நாளைக்கு டூட்டி முடிஞ்சு எங்கேயாவது கூட்டு போயிட்டு வரேன். அப்படி எங்கேயா கடத்துல எல்லாம் கூட்டு போனா ரொம்ப சந்தோஷப்படுவா பாத்துக்க. அப்படி எங்கேயா கூட்டு போயிட்டு வா. சரிடா வா, அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ வா. சரிடி, நாளைக்கு உன்னை எல்லா பக்கமும் கூட்டிட்டு போறேன். நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரேன். அடிச்சுட்டேன். தூங்குறத பாரு, குழந்தை தூங்குன மாதிரி. ரொம்ப அடிச்சுட்டேனாடி. இனிமேல் அடிக்க மாட்டேன், சரியா? இனிமேல் உனக்கு கை நீட்டி அடிக்க மாட்டேன். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்காண்டி படுத்திருக்கத பாரு, குழந்தை படுத்த மாதிரி. உன்னை போய் அடிச்சுட்டேனே. அச்சோ, போற தள்ளி விட்டுட்டால, போற மூட மாட்டாலோ? அச்சோ, தூங்குற அழக பாரு, பொம்மை. இங்க தூக்கி கொண்டு வச்சிருக்கானு நானும் பயந்துல தொலைச்சிட்டேன். பக்கத்துல படுத்திருந்த புள்ளைய காணுமேனே. தூங்கிருக்க புள்ளைய தூக்கிட்டு வந்திருக்கான் பாரு. அவங்க ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, நாய் அடிப்பான சொல்லி சமப்பானு. அந்த கதை தான். அடிச்சென்னத்திலேருந்து உட்காந்து ஒரே அழுவ. நான் தூங்குத புள்ளைய தூக்கி கொண்டு தூங்க வச்சிருக்கான் பாரு. என் பையன் கெட்டிக்காரன் ஐயா. ஏதோ கோத்துல அடிச்சு விட்டான். இனி அடிக்கிறதுக்கு யோசிப்பான், இனி தொட மாட்டான். கைய உள்ளையும் பண்ணுத சேட்டை. அத்தனை சேட்டையும் பண்ணிட்டு அடியும் வாங்கிட்டு அவங்கிட்ட தூங்கத பாரு. சரி தூங்க. காலையில குளிரல செய்யும் போர்வை எங்க கீழே போட்டிருக்காவளோ? சரி தூங்க. லைட்டு கிடக்கட்டுமா என்ன ஆஃப் பண்ணிடட்டுமா? வேண்டாம், தப்புக்கு இப்போ பண்ணிடக்கூடாது. நம்ப முடியாது, 4 கிடக்கு. சரி, நம்ம போய் தூங்குவோம். எப்படி இங்க வந்த? அத்தைக்கிட்ட தானே தூங்கிட்டு இருந்தேன். நான் எப்படி இங்க வந்தேன்? என்னம்மா, என்ன முடிச்சிட்டியா? ஒண்ணு விட்டுல தூங்கு. இல்ல, என்னம்மா? பாத்ரூம் போனோம். சரி வா, நான் கூட்டு போறேன். லைட்டு எல்லா பக்கம் லைட்டை போட்டு தான் படுத்து. இங்க வா, நான் கூட்டு போறேன். நான் எப்படி இங்க வந்தேன்? சாரிடே. ஆமால, என்ன அடிச்சீங்கல்ல? அதையும் மறந்துட்டியோ? ஆமா, நீங்க அடிச்சதே நான் மறந்துட்டேன். நான் கோவமா இருக்கேன். சாரிடே. நான் இனிமேல் உன்னை அப்படி அடிக்க மாட்டேன். நான் கோவமா தான் இருக்கேன். அடிச்சீங்கல்ல? ஐயோ, சாரிடே. சாரி தங்கம். நான் இனிமேல் உனக்கு கண்டிப்பா அடிக்க மாட்டேன். நாளைக்கு நான் சீக்கிரம் ஸ்டேஷன்ல வந்து உன்னை நான் வெளியில எல்லாம் கூட்டு போறேன். ஒண்ணு வேண்டாம். உனக்கு வலையில பாசி எல்லாம் எடுக்குன்னு சொன்னல,
நான் உன்னை அங்க இந்த ஸ்டேஷன் இருந்து கூட்டு போறேன். நிறைய வளையல் பாசி எல்லாம் எடுத்துட்டு வருவோம். நிஜமா? ஒன்னு போய் அடிச்சுட்டேனடி. அழுவாதீங்க. அதுல ரொம்ப வலிச்சுட்டா. இல்ல. இனிமேல அடிக்க மாட்டேன் சரியா? இனிமேல தெரியாத வீட்டுக்கெல்லாம் போவாத. உனக்கு ஒண்ணு என்னால தாங்க முடியுமா? ம்? அவன் அவன் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கான். என் மேல பகையா இருக்கான். என் மேல உள்ள கோவத்துல உன்னை அடிச்சா கூட என்னால தாங்க முடியுமா சொல்லு? என் மேல உள்ள கோவத்துல உன்னை ஏதாவது பண்ணிட்டா நான் என்னடி பண்ணுவேன்? அதான் எனக்கு கற்பனை பண்ணி பார்த்தேன். பயம் வந்துட்டு அதான் அடிச்சுட்டேன். இல்ல, அழகிதான் கூட்டிட்டு போனா அதான் போனேன். அவங்க அம்மா பாசமா தான் இருந்தாங்க. எங்க பாரு, எவ்வளவு பாசமா இருந்தாலும் சரி அந்த வீட்டு உறவு நமக்கு வேண்டாம். சரி. சரி, முதுகுல அடிச்சுட்டேனா? காட்டு. பரவாயில்லடி, காட்டு. சீ, மாட்டேன். ஒண்ணு இல்ல, காட்டு. வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, காட்டு. என்னைக்கு நான் பார்க்க தானே போறேன், காட்டு. வேண்டாம். இல்லடி, காயப்பட்ட இடத்த மொத்தத்தாலே வலிய போக்கணும், காட்டு. வேண்டாம், தப்பா போயிடும். அதுல ஒண்ணு தப்பா போகாது, காட்டு. வேண்டாம். ஒண்ணு இல்லடி, காட்டு. காட்டுடி. வேண்டாம். நான் தானடி பாக்குறேன், காட்டு. எங்க ஆச்சா? நேர பார்த்துட்டு போனல, வா போயிட்டு வரலாடி. ஞான தூக்கிட்டு போனேன். நானே தூக்கிட்டு போவேன் சரியா? சரி, பாத்ரூம் போயிட்டு வரலாம், கிச்சன் இருக்கு அங்க வச்சு காட்டு. அங்கே கதவு இருக்கு, பூட்டிக்கலாம். ம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அம்மா ஒண்ணு தூங்கிட்டு இருக்காங்க. நாம அங்க போலாம், வா. அப்படி சொல்லக்கூடாது, வா. அப்படி சொல்லக்கூடாது சொல்றேன், வா. வாடி. சரி, இப்ப வரையும் சொல்லு.